குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2025 எக்ஸாம்ஸ்லாம் எழுதி முடிச்சிட்ருப்பீங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேக்ஸிமம் அட்டம்ப்ஸை தாண்டி எழுதியிருக்காங்களே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் அட்டம்ப்ட்டில் ஃபெயில் ஆகி அதுக்கப்புறமா 3 அட்டம்ப்ட்டையும் தாண்டி இப்போ எழுதிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் ஒரு சில டவுட்ஸ் காமனாக கேட்டிருந்தாங்க. அது என்னன்றதை நம்ம டீப்பாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த அப்டேட்டை ஜென்ரலாகவும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 60-40ன்ற பேட்டர்னில் தான் நீங்கள் எழுதிங்க ஓகேங்களா. இன்டர்னல் 40யும் உங்களுக்கு தியரியில் 60 மார்க் அந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு 100 ஓகேங்களா. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இன்டர்னல்ஸ் இருக்கும்போது பாஸ் ஆகிறதுக்கு 100க்கு. ஸோ அது கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ் மார்க்குன்னு வந்துடும். ஆனால் இப்போ அதில் ஃபெயில் ஆகிறவங்களுக்கு 3 அட்டெம்ப்ட் இருக்கும். அதாவது நார்மலாக நீங்கள் பேப்பர் எழுதிங்களா ஃபஸ்ட் டைம், அதில் ஃபெயில் ஆகி உங்களுக்கு ஒரு 3 அட்டெம்ப்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த அட்டெம்ப்ட்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல்ஸ் மார்க் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எடுத்திருந்த இன்டர்னல்ஸ் அப்படியே தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் 3 அட்டெம்ப்ட்ஸுக்கு. அந்த 3 அட்டெம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அடுத்து என்ன பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்னல் மார்க்கை யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. நீங்கள் ஃபெயில் ஆகி அதாவது அட்டெம்ப்ட் விழுந்து அடுத்து 3 அட்டெம்ப்ட் நீங்கள் எழுதியே கிளியர் ஆகலைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்னல் மார்க்ஸ் போயிடும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எப்படின்னா தியரியில் மட்டும் நீங்கள் மார்க்ஸ் எடுத்து தான் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தியரி மார்க்ஸில் 50% மார்க்ஸ் நீங்கள் எடுத்தால் தான் கிளியர் ஆகும் ஓகேங்களா. ஆனால் இதில் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய குழப்பம் இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 50% மார்க்ஸ் சொல்கிறாங்க, அதை கன்வெர்ட் பண்ணால் 30ஸ்ல வருது, அப்போ எப்படி பாஸ்ன்னு ஆகும் சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 3 அட்டெம்ப்ட்ஸ் தாண்டி எழுதுகிறவங்களுக்கு இன்டர்னலை வந்து எடுத்துருவாங்க அந்த ஆப்ஷன்லேருந்து. அதாவது இன்டர்னல்ஸ் மார்க்ஸும் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. டேரெக்டாக உங்கள் பாஸ் மார்க்கு தியரி சப்ஜெக்டில் அதாவது அந்த தியரியிலேருந்து மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவாங்கன்னு அண்ணா யூனிவர்சிட்டியோட கைட்லைன்ஸை சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100க்கு 50 எடுத்தால் கிளியர் ஆயிரும் ஓகேங்களா. இதில் யாரும் போட்டு குழப்பிக்காதீங்க. இன்டர்னல் இல்லை நான் 50 எடுத்தால் 30 கன்வெர்ட் ஆகும் ஃபெயில் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்லியிருக்குது என்னென்னா 3 அட்டெம்ப்ட்ஸை எக்ஸீட் ஆகிறவங்களுக்கு, அதாவது 3 அட்டெம்ப்ட்ஸை தாண்டி எழுதுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸில் 50% ஆஃப் மார்க்கை எடுத்திங்கன்னா நீங்கள் கிளியர்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நீங்கள் தியரியிலே 50% மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் அப்டேட்டு. முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பேன். வேறு ஏதாச்சும் அப்டேட் கிடச்சிச்சின்னா மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.